நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. முதலமைச்சரை சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று தெரிவித்த 6 வயது சிறுவன் 6 வயதில் ஜூனியர் மாடல் இன்டர்நேஷனல் உலக சாம்பியன் கேடயம் வென்று சாதனை. முதலமைச்சரை சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று தெரிவித்த 6 வயது சிறுவன் சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சீனிவாச நகர் பிரதான சாலையில் வசித்து வரும் லோகேஷ் அவரது மனைவி கீர்த்தி லோகேஷ் தம்பதியினரின் 6 வயது சிறுவன் ஜெசி அபிஷேக். இவர் அய்யனப்பாக்கத்தில் உள்ள தனியார் குளோபல் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இளம் வயதில் சிறுவனின் பெற்றோர்கள் தனது மகன் சாதனைகள் புரிந்து வெற்றி பெற பல பயிற்சிகளில் ஈடுபட முயற்சி செய்து அதில் வெற்றிகள் பெற ஊக்கப்படுத்தினர். இதன் விளைவாக பேஜெண்ட், ஆங்கிலத்தில் மாடலிங் என கூறப்படும் சிறந்த நடை அழகு பயிற்சிகளை பயிற்சியாளர் திவாகரிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டு சிறு ஆணழகன் என சொல்லக்கூடிய நடை அலங்கார போட்டியில் வியட்நாம், அர்ஜென்டினா, மலேசியா, ஐக்கிய அரபு நாடுகள், ஆப்பிரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு சென்று அங்கு தனது திறமைகளை அரங்கேற்றி பல பதக்கங்களை பெற்று சிறுவன் தற்போது 18 நாடுகள் பங்கேற்று பல போட்டியாளர்களை களத்தில் இறக்கிய வியட்நாமில் தனது சாதனையை அரங்கேற்ற சென்று அதில் ஜூனியர் மாடல் இன்டர்நேஷனல் உலக சாம்பியன் வெற்றியாளர் 2025 பட்டத்தை தட்டி இந்தியாவிற்கு பெருமையை சேர்த்த குட்டி சாம்பியன் ஆவார். இவரின் பெற்றோர்கள் நம்மிடம் கூறும்போது சிறு வயதில் இவருக்கு பல வழிகளில் ஆலோசனைகள் எடுத்துரைத்து அவரை அனைவராலும் போற்றப்படும் திறமையான மாணவராக திகழவும் சாதனைகள் புரியவும் ஊக்குவித்ததில் பலனாக தற்போது உலக சாம்பியன் பட்டத்தை வென்றது எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தது. மேலும் சிறுவனின் பயிற்சியாளர் திவாகர் மேலும் அவருக்கு பதக்கங்கள் குவியவும் சிறுவனின் திறமைகளை மேலும் கொண்டு வரவும் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் ஜெசி அபிஷேக் கூறும்போது இந்தியாவிற்கு பெருமை தேடித்தந்த எனக்கு தமிழக அரசின் முதலமைச்சரை சந்திக்க வேண்டுமென ஆவலுடன் தெரிவித்து அரசு எனக்கு உதவ வேண்டுமென தெரிவித்தார். சிஎம் அங்கிள் பார்த்து பண்ணிட்டு நான் பிளெஸிங் பண்ணணும். தேங்க்யூ. நான் திவாகர், சென்னை சேர்ந்தேன். தி ஃபேஷன் அகாடமியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். நம்ம இப்போ நான் யாரை பத்தி பேச போறோம்னா, நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வாக் பண்ண ஜெஷு அபிஷேக் பத்தி. அவர் வயசு 6 தான் ஆகுது. கொளத்தூரை சேர்ந்தவர். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வியட்நாம் நடந்த இன்டர்நேஷனல் வேர்ல்ட் சாம்பியன் காம்படிஷன்ல வேர்ல்ட் சாம்பியன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராசஸ் பத்தி சொல்லணும்னா முதல்ல ஒரு பாஸ்ட் 1 இயராக இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. இவரு டாடா பிராண்ட்ஸ் அப்படின்ற பெரிய பிராண்ட்ஸ்க்கும் பல பிராண்ட்ஸ்க்கும் வந்து மாடலா வாக் பண்ணியிருக்காரு. அண்ட் அது இல்லாம ஜூன் மாசம் நடந்த கோவால நடந்த மாநில லெவல் காம்படிஷன், அங்க மொத்தம் 21 ஸ்டேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அந்த 21 ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு மையமா கொண்டு தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி வாக் பண்ணவர் இவரு. அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் முதலிடம் வின் பண்ணி ஜெயிச்சாரு ஜூன் மாசம். அண்ட் அதை தொடர்ந்து இந்தியா லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லெவல்லையும் போயிட்டு இவரும் காம்படிட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. வியட்நாம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 நாள் இந்த ஷோ நடந்தது. அந்த பசங்களோட தனித்துவமான திறமைகள் என்னன்றத வேல்யூவேட் பண்ணுவாங்க. அங்க வந்து நம்ம ஜெஷு வந்து டான்ஸ் பண்ணாரு. அந்த டான்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே கவர்ந்து நல்ல முறையில வந்து பெஸ்ட் டேலண்ட் இதுவும் வாங்குறாங்க டேலண்ட் ரவுண்ட்ல. அதுக்கு அடுத்த லெவலா வந்து ஃபைனல் ரவுண்ட் வந்து ரன்வே வாக் பண்ணுவாங்க. அந்த வாக்லயும் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா வாக் பண்ணி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வாக் பண்ணாரு. அங்க இன்டர்நேஷனல் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 18 கண்ட்ரிஸ் வந்தது. அந்த 18 கண்ட்ரில நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணது இந்த 6 வயசு ஜெஷு தான். இப்போ பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல தான் இவங்க கம்ப்ளீட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல போக முடிஞ்சது. அவங்க ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா நடந்தது பாத்தீங்கன்னா கோவால நடந்த காம்படிஷன். அந்த கோவா லெவலுக்குமே பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேரோட ஃபுல் சப்போர்ட் இருந்ததாலதான் இங்க இருந்து சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு 3 நாள் காம்படிஷனுக்கு அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ இன்டர்நேஷனலுக்கு அவங்க மதர் மட்டும் தான் சொலவா போய் வியட்நாம்ல பல கண்ட்ரிஸோட இருந்ததுல ஃபுல் சப்போர்ட்ல வாக் பண்ணாங்க. குழந்தையோட பேஷன் எது, குழந்தைக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாருமே வந்து டான்ஸ், வாக்கு, ஸ்பீச் மற்ற விஷயத்துலதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா தன்னோட குழந்தைக்கு மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் யோசிச்சதான விளைவுதான் நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த குழந்தை வாக் பண்ற லெவலுக்கு போயிருக்கு.
மாடலிங் துறையில நிறைய பேர் நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கிட்ஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு யாருமே பெருசா இனிஷியேட் எடுக்கல. ஆனா முதல் முறையா தமிழ்நாட்டுல இருந்து இந்த ஒரு குழந்தை தான் வந்து இந்தியா லெவல் இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கான். மேலும் இது மூலமா நம்ம மத்த குழந்தைங்களும் இதுக்காக முயற்சி எடுத்து வின் பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் இல்லாம இது கொளத்தூர் சிஎமோட தொகுதின்றதுனால அரசு இதுக்கு முன் வந்து ஊக்குவிக்கணும், ஊக்குவிக்கணும். அண்ட் குழந்தைய பார்த்து பேலன்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றத பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம்.